ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். எப்போதும் போல தான் ஆஸ் யூஷுவல் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க, டைம் இருந்த வீடியோ பாருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ அனைவருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ 80வது இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ஒரு சிறப்பாக அமைஞ்சுதான் சொல்லணும். ஏன்னா நம்ம டிவிகே தலைவர் விஜய் சிஎம் தமிழ்நாட்டு சிஎம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிஎம், ஃபர்ஸ்ட் டைம் கொடியேற்றிருக்காரு. அவர் விஜயனை வந்து வெரி லக்கி மேன் தான். நான் நடித்த ஹீரோ மட்டும்தான் நடிப்பேன், நான் சைடு கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜயகாந்த் வந்து சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருப்பாராம். விஜயகாந்த் வந்து அவர் வந்து ட்ரை பண்ணும்போது ஸோ நடித்த ஹீரோ தான், வேற எந்த கேரக்டரும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி விஜயனை வந்து நடித்த நான் ஹீரோ மட்டும் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை களத்தில் இறங்கினாரு. ஸோ கலக்கிட்டாரு. இன்னைக்கு வந்துட்டு சினிமாவை கலக்கிட்டு ஒரு 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 டார்கெட்டை ஒரு ஒரு உச்சத்தை தொட்டுது. அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டை அவுட் பண்ணிட்டு ஸோ மக்களுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, மக்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நான் மக்களுக்காக நல்லது செய்ய வரேன்னு சொல்லிட்டு கட்சி கட்சி ஆரம்பிச்சு கட்சி தலைவனாக இருந்து இன்னைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மக்கள் பேராதரவோட ஜெயிக்க வச்சு இன்னைக்கு சிஎம் இருக்காரு. அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் அவர் நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து மெரினாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதான் மெரினாவில் எப்போவுமே செட்டிங் போடுவாங்க. ஸோ உழைப்பாளர் சிலை என்ன, பட் அங்கே எம்ஜிஆர் சமாதிலாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து எப்பவுமே மோஸ்ட்லி செட்டிங் போடுவாங்க. டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி, ஏன்னா ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கும். அதனால் வந்துட்டு அங்கே கொடியேற்றிட்டு இங்கே வந்துட்டு எல்லா உரைகள் பேசுவாங்க. குடியரசு தினமாகட்டும் சுதந்திர தினமாகட்டும் எப்பவுமே இந்த ஒரு ப்ரோக்ராமாக கவர்மெண்ட் ப்ரோக்ராமாக அந்த இடத்துல பெருசாக செட்டிங் போட்டு அங்கே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம பார்த்த வரைக்கும் கலைஞர், ஜெயலலிதா, அப்புறம் ஸ்டாலின் எல்லாமே அங்கே தான் செட் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு விஜயண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தலைமை செயலகம் ஆப்போசிட்டே ஸோ வந்து செட்டிங் போட்டாங்க. வேற குட் தான். அங்கேயும் வந்து ஸ்பேசஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இடம் எல்லாமே நல்ல செட்டிங். இதோட அங்கே நல்ல பெரிய இடம் தான். பட் ஆனால் அங்கே வந்துட்டு இவங்க முன்னாடி இந்த வந்து யாருமே ஏடிஎம்கே டிஎம்கே வந்து செட்டிங் போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் போடாம விஜயண்ணா தான் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ மேபி போட்டிருக்கலாம் ஃபர்ஸ்ட்ல அவன் யாருன்னா. ஸோ விஜயண்ணா செட்டிங் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் கோட்டை எதிர்க்கவே அந்த செட்டிங் போட்டு ஸோ வந்து ஃபுல் செட்டிங் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயனை வந்துட்டு கொடியேற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் கொடியேற்றிருக்காரு. ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடியேற்றிருக்காரு. என்ன சொல்றது, வெரி வெரி லக்கி மேன் தான் அவர். வெரி லக்கி மேன் தான் சொல்லணும். ஸோ ஒரு கடவுளுக்கு வந்துட்டு எல்லாமே கொடுப்பாரு இல்லையா, அந்த மாதிரி விஜயனுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் இல்லாம ஒரு சாதனையா இருக்கணும். ஸோ நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்ம பிறப்பு ஒன்னா ஒரு என்ன சொல்லுவாரு தச்சம், நம்ம பிறப்பு ஒன்னா வந்து ஒரு ஒரு தற்சமயமா இருக்கலாம். சாமி எதோ சொல்லியிருந்திருக்காங்க, டைலாக் மறந்துச்சு. ஸோ இருக்கலாம். ஆனா நம்ம இறப்பு வந்து ஒரு சரித்திரமா இருக்கணும். ஸோ அதனால அவர் மாதிரியே ஒரு தற்செயலாக இருக்கிற பிறப்புன்றது வேற. ஸோ நம்ம சாதனை படைச்சு, அதாவது பிறந்தா பணக்காரன் போகணும், இல்லைன்னா நாம பணக்காரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அது. ஸோ வந்து நம்ம பிறப்பு வந்து ஒரு தற்செயலாக இருக்கலாம். பட் ஆனால் இறப்பு வந்துட்டு ஒரு சாதனையா இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சரித்திரமா இருக்கணும் வந்து அவரோட தாரக மந்திரம். ஸோ அவர் மாதிரியே தான். ஸோ அவர் பிறந்தது வந்து சாதாரணமா இருந்தாலும், ஆனா இன்னைக்கும் வந்து நம்ம அப்துல் கலாம் அவார்டு கொடுக்குற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காருன்னா ஒரு பெரிய விஞ்ஞானி. ஸோ அவர் செஞ்சது ஒரு 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 தொழில் தான் மெயின், விஞ்ஞானி. ஸோ அதை அவர் படித்தாரு, முன்னேறினாரு, இந்தியாவுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாபெரும் சாதனை படைச்சவர் தான் வந்துட்டு அப்துல் கலாம்ஜி. ஸோ அவருக்காக வந்துட்டு அவர் அவார்டே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஜயனர் வந்து வெரி லக்கி மேன். ஸோ அவர் பிறந்தது ஒன்றா ஒரு ஏழை, அவரே சொன்னது தான், நான் சாதா டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட வீட்டில் தான் நான் பிறந்தேன். பட் படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு வந்து நான் சாதனை படைச்சிருக்கேன் அப்படின்னா விஜயன் வந்து நீ சிஎம் ஆயிருக்காருன்னா இதோட வேற என்ன பெருமை இருக்கு. ஒரு 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 நாட்டுக்கே ஒரு ராஜா மாதிரி. ஸோ நம்ம பிரதமர் வந்து மோடி வந்து இந்தியாவுக்கே ராஜானா நம்ம ஒரு குறுநில மன்னர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த குறுநில மாவட்டத்து ஸ்டேட்டுக்கு விஜயனா தான் ராஜா. ஸோ இதோட வேற என்ன இருக்கு, வேற என்ன பதவி இருக்கு, உயர்ந்த பதவி, ஒரு ஸ்டேட்டுக்கே ஒரு உயர்ந்த பதவி, சிஎம் போஸ்டிங். ஸோ அதை அடைஞ்சிட்டாரு. இதோட பெரிய சாதனை வேற எதுவுமே இல்லை. ஒரு சாதா மனுஷன், ஸோ ஒரு தமிழன், ஒரு நடிகன், ஸோ எல்லாமே தாண்டி ஒரு தமிழனா தமிழனா உயர்ந்து நிற்கிறாரு. தமிழனா சிஎம் ஆயிருக்காரு. ஸோ வந்துட்டு கலைஞர் வந்துட்டு அதர் ஸ்டேட்டு, எம்ஜிஆர் வந்து அதர் ஸ்டேட்டு, ஜெயலலிதா கண்டிப்பாக அதர் ஸ்டேட்டு, மைசூர் அவங்க கர்நாடகா. ஸோ இவங்க எல்லாமே ஆண்டது வந்து காமராஜர் இருந்தார், அவர் வந்து சிஎம். ஸோ கரண்ட்லி நம்ம எல்லாமே மோஸ்ட்லி 75%, 95% பார்த்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கலைஞரை தான் பார்த்தோம், ஜெயலலிதாவை பார்த்தோம், ஸ்டாலினை பார்த்தோம். பட் ஒரு தமிழனா, பச்சை தமிழனா, நான் தான் தமிழன் சொல்லிட்டு சீமான் கூவிட்டு கிடக்குறாருல. ஸோ
அவரு கூட கண்டிப்பா தமிழா இருக்க மாட்டாரு. கேட்டா வந்து இலங்கை தமிழ்னு சொல்லிடுவாரு. ஸோ அதனால வந்துட்டு பச்சை தூய தமிழா அது விஜயண்ணா மட்டும்தான். ஒரு தமிழை தான் ஒரு தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பல வருடங்கள் இயக்கம். அது அந்த வகத்துல விஜயண்ணா வந்து ஜெயிச்சு பூர்த்தி செஞ்சிருக்காருன்னா அதுதான் சாதனை. இதோட வேற என்ன சாதனை இருக்கு? பட் அவரோட ஃபேமிலிகள் பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ தொழில் ரீதியா பிரச்சனை இருக்கலாம். பட் மக்களுக்கான பிரச்சனையை அவர் முன்னிறுத்தி, மக்கள் தான் என்னோட மெயின் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்ற மாதிரி மக்களுக்காக மட்டும்தான் நான் சேவை செய்ய வந்திருக்கேன். மக்கள் பணி செய்து கிடப்பதே என்னோட பணி அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு சோதனையெல்லாம் சாதனையா படைச்சு இன்னைக்கு வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் பேசும்போதும் சொன்னாரு. ஸோ தாய்மாமன் சீரு, ஸோ குழந்தைகளுக்கு ரிங்கு, ஸோ கடன் தள்ளுபடி, விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்வதற்கு. ஸோ மக்களே விஜயனுக்கு ஓட்டு போட்டாச்சு, அண்ணனுக்கு ஓட்டு போட்டாச்சு, தம்பிக்கு ஓட்டு போட்டாச்சு, மாமாவுக்கு ஓட்டு போட்டாச்சு. ஸோ எல்லாருமே பிள்ளைக்கு ஓட்டு போட்டாச்சு. அவர் வந்து பார்த்துப்பாரு, நம்மளை எல்லாமே பார்த்துக்கிறேன். பட் இல்லைன்னு சொல்ல, இது என் கூட இவ்வளோ நேரில் இருந்தீங்க, நான் வந்து உங்க கூட இருக்கேன். இதுக்கப்புறம் தான் நீங்கள் அரசோட செயல்பட்டு எல்லா சதி வேலைகளையும் முறியடிச்சு என்னை எப்படி சிஎம் ஆக்குனீங்களோ அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் சல்யூட். நான் என்னை வந்து சிஎம் ஆக்குறதுக்கு இந்த கோட்டையில் வந்து கொடியேற்றத்துக்கு உங்கள் எல்லோருக்கும் என்னோட நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி உரை சொன்னார். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு சிஎம் ஆக்கிட்டீங்க, அதோட உங்களோட கடமை முடியல. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன்றா இருந்து பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ விஜயனை வந்து கொடியேற்றி ஸோ கொஞ்ச நேரம் பேசினாரு. ஸோ நல்ல விஷயங்கள். சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு அவங்க ஃபாதர் மதர் வந்திருந்தாங்க. கூடவே விஜயண்ணா ஃப்ரெண்டு த்ரிஷா வந்தாங்க. இதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. எல்லாமே வந்து தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்த்து தொலைகிறானுங்க. ஸோ விஜயண்ணா அப்பா அம்மா வந்திருக்காங்க, ஸோ த்ரிஷா வந்திருக்காங்க, அவங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு யாரோ வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோலை அவங்களுக்கு பிளேஸ் இருக்குது. ஸோ சீஃப் கெஸ்ட்ன்றதுனால அம்மா வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னமும் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ பிரச்சனை என்னன்னா விஜயண்ணா ஃபேமிலியில் வந்துட்டு சங்கீதா அவங்க அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்க 2 பேரும் பொண்ணும் பையனும் வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அது வந்து அவங்களோட பர்சனல் இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு டிஎம்கே ஃபேமிலி மாதிரி எல்லாரையும் கூட்டு வந்துட்டு உட்கார வைக்கல. ஸோ எப்பவுமே வந்துட்டு முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து ஸோ இன்னைக்கு கொடியேற்றுற வரைக்கும் விஜயனா அப்போ ஃபாதர் மதர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சன்னுக்கு வந்துட்டு அவங்களோட ஃபாதர் மதர் தான் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே. ஸோ அதுக்கப்புறம் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் பசங்க. ஸோ அதனால் விஜயனா வந்துட்டு அவங்க தான் காடு. விஜயனாவோட எல்லாருக்கும் அப்பா அம்மா, எல்லாருக்குமே உங்களுக்காக சரி, எனக்காக சரி, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு காட். ஸோ விஜயனா அப்பா அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ரோல் இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டுன்ற பேரில் த்ரிஷா இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சீஃப் கெஸ்ட், அவங்க அப்போலேருந்து ஃப்ரெண்டு. ஸோ மக்கள் இதில் வந்து தப்பு தப்பாக பேசி பொருளை கலப்புறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நியூஸ்கள் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, தப்பு இல்லை. வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. விஜயன் அவர் வேலையை பார்க்க போயிட்டு இவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இதில் வந்து பெரிய தப்பு இல்லை. சப்போஸ் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மக்களுக்கு சேவை பண்ணணும், இல்லை எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும் ஆசை இருந்தால் கட்சியில் சேர்ந்து பணியாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். மக்கள் பணியாற்றுறது யாருனாலும் வந்து செய்யலாம். ஸோ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு, அவங்களோட ஃப்ரெண்டை ஜெயலலிதா இருந்தாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஸோ அவங்க இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தார். ஸோ எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது யங் மேன்லாம் கிடையாது. விஜயனாவது ஒரு யங் மேன். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து வந்து சிஎம் ஆகும்போது கொஞ்சம் ஓல்டு மேன் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய இளமை காலங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டங்கள் போயிடுச்சு, சொந்த வாழ்க்கையில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இருந்து கொஞ்ச காலங்கள நடிகனாக இருந்து எல்லாமே மனுஷங்க தானே. என்னதான் நம்ம வந்துட்டு தடை பண்ணாலும் இளமை அப்படி இருக்காது. ஸோ ஓல்டு மேன் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ இளமை அப்படியே இருந்து எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளோ பணக்காரலாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் முடியல. இயற்கைக்கு எதிராக எதுவும் முடியாது. அதுதான் கடவுளோட ரைட்டிங். ஸோ அதான் சொல்லுவாங்களே, நம்மளோட ஹேட்டே கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அது பிரகாரம் தான் நடக்கும். வந்த வேலை பூமியில முடிஞ்சா போயிட்டு நீ ஒரு டூரிஸ்ட், அவ்வளோதான். வர இருக்கிற என்ஜாய் பண்ற லைஃப்ல பூமியில லைஃப், அதுக்கப்புறம் காணாம போயிடுது. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அதுக்கு இடையில தான் இந்த ஆட்டங்கள்லாம். இளமை பருவம், குழந்தை பருவம், கல்யாணம், குட்டி, குழந்தை, பேரன், பேத்தி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, காரு, பங்களா, ஃப்ளைட்டு, இந்த மாதிரி பதவிகள், இந்த மாதிரி சண்டை, புரளி, ஸோ கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ எல்லாமே வரீங்க, வேலையை முடிக்கிட்டே இருக்கு. ஸோ அது மாதிரி தான். ஸோ சப்போஸ் த்ரிஷா ஆசைப்பட்டாங்கன்னா கூட ஸோ விஜயனை பதவி கொடுத்து தப்பு கிடையாது. நான் 11 வீடியோவில் சொல்லுவேன். இது வந்து எல்லாமே தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தா தப்பு தான் தெரியும். ஸோ எப்பவுமே வந்துட்டு இந்தியாவும் பாகிஸ்தானை எப்பவுமே முட்டி மோதிக்கிறானுங்க, அடிச்சுக்கிறானுங்க. ஸோ இந்தியாவும் நல்ல கண்ட்ரி, பாகிஸ்தானும் நல்ல கண்ட்ரி, சீனாவும் நல்ல கண்ட்ரி, ஸோ அமெரிக்காவும் நல்ல கண்ட்ரி. ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே மனுஷங்க தான். பட் இதில் வேற்றுமைகள் நடக்குது. இறப்புன்னு வந்த பிறகு ஒன்றுமே இல்லை. ஸோ ஈரானில் கம்பெனி போட்டு தள்ளுற வரைக்கும் அவங்க கொப்பரிச்சிட்டு இருந்தாங்க. அவர் போட்டு தள்ளிட்டாங்க, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் முடிஞ்சு. ட்ரம்ப் இன்னைக்கு வீரோட ஜாலியாக சுற்றிட்டு இருக்காப்புல. ஒரு கெட்டவன் சுற்றிட்டு இருக்கும்போது நல்லவன் செத்தான் அப்படின்னு சொல்ல முடியாது.
2 பேரும் சண்டை வந்துச்சு, எவன் ஆக்கப்பூர்வமா ஏறி அடிக்கிறானோ ஏறி கீழே இருக்கிறவன் செத்து போயிட்டான். தட்சல் அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா ஒற்றுமையா இருக்கலாம். தப்பா பார்த்தா தப்பா தான் தெரியும். நம்ம கண்ணுல என்ன தெரியுதோ அது எல்லாமே ஒரே உருவம் தான். அந்த எண்ணங்கள் தான் நம்ம உள்வாங்கி கண்ணு ஒரே மாதிரி தான் எல்லாத்தையும் காட்டும். பொருளாவே என்ன இருக்கு கண் முன்னாடி நம்ம கேமராக்கு முன்னாடி அப்படியே காட்டுற மாதிரி தான். ஸோ அதை வந்துட்டு உள்வாங்கி ஸோ நம்ம இப்போ டெக்னாலஜி தான் ஏஐ மூலியமா வந்துட்டு கேமரா எடுத்து உருவத்தை ஏஐ மூலியமா உள்ள இருந்து என்ன ஒன்னாலும் மாத்தலாம் இல்லையா? எப்படி வேணா டெக்னாலஜி மாத்தலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி திரிஷா விஜய் நம்ம பார்க்குற பார்வை இருக்குல்ல, அதை நீங்கள் வாங்கி உள்வாங்கிட்டு என்ன ஒன்றாலும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். அதை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஹாப்பியாக விஜய் அண்ணா கொடியேற்றிருக்காரு. மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்யணும், இன்னும் நல்லது செய்யணும், இன்னும் நல்லது செய்யணும். ஸோ 30 வருஷம் இல்லை, 40 50 வருஷத்துக்கு இன்னும் ட்ரில்லியன் கணக்கில் இன்னும் ஒரு 30 வருஷத்துல இவ்வளோ ட்ரில்லியன் கணக்கில் தமிழோட முன்னேற்றணும் அப்படின்ற மாதிரி விஜயனோட கனவு போல இருக்கு. ஸோ அவர் நினைவேறட்டும், அவர் கனவு நிஜமாகட்டும். ஸோ கனவு காணுங்கள், தூக்கத்தை உங்களை விடாது. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காண்பது என்பது கனவு தூக்கத்தில் வரும் கனவு அல்ல, உங்களை தூங்க விடாமல் பண்ணுவதுதான் கனவு அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னாங்க. விஜயனை வந்துட்டு இன்னும் ஒரு 30 வருஷத்துல இவ்வளோ ட்ரில்லியன் கணக்குல வந்துட்டு தமிழ்நாடு முன்னேறணும் அவர்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவர் வந்து திருப்பி திருப்பி அதுதான் சொல்றாரு. ஸோ கேம்பெயின் போனாலும் சரி, இந்த பக்கம் கொடியாத்தும் போது சொன்னாலும் சரி, அவரோட டைலாக் வந்துட்டு தமிழ்நாட்டை முன்னேற்றணும், தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றணும், போதையில்லா தமிழகம், சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும், மக்கள் பாதுகாப்பு இருக்கணும், கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆஃபீஸ் போனோமா மக்களை பணிவா கனிவா சந்தோஷமா ஸோ அவங்கள வந்து நீங்கள் வழி நடத்தணும், அவங்களோட கோரிக்கைகளை தெரிஞ்சு புரிஞ்சு அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும். அதுதான் உங்களோட வேலை. போலீஸ் ஸ்டேஷன் வந்து மக்கள் நண்பனாக தான் இருக்கணும், வெறும் பேப்பரில் இருக்கக்கூடாது. மக்களுக்கான நண்பனாக இருக்கணும். ஸோ மரியாதை கொடுங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து அதனோட சட்ட நடவடிக்கை எடுங்க. ஸோ என்னன்றது எல்லாமே இது வந்து மக்களுக்கான ஆட்சி. ஸோ அதனால மக்கள் தான் மன்னர்கள். ஸோ நான் வந்துட்டு சிஎம் இருக்கேன், அமைச்சர்கள் இருக்காங்கன்னா இவங்க எல்லாமே சர்வெண்ட்டை தான் நான் பார்க்குறேன். நாங்கள் எல்லாமே மக்களோட வேலைக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி தெளிவாக விஜயனை சொல்லியிருக்கு. இதை விட தெளிவாக வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க சத்தியமாக. அதனால மக்களை புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யறது. தூங்கி எழுந்துருதா மக்கள் சேவை தான், தூங்கினாலும் மக்கள் சேவை தான். ஸோ மக்களை நினைச்சிட்டு தான் விஜய் நான் தூங்குவான்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட பர்சனல் லைஃப் கூட விட்டுட்டு ஸோ வேற மாதிரி ஸோ மக்கள் பர்சனல் லைஃப் கூட தூக்கி எறிஞ்சிட்டு ஸோ மக்களுக்காக நான் செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த தலைவனை கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ போல்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். ஸோ விஜயனை வந்துட்டு மக்கள் சேவை தொடரணும், மக்களாட்சி தொடரணும், இன்னும் நல்லா வேகம் எடுக்கணும், மக்களுக்கே சேவை செய்யணும்னு சொல்லுவேன். இந்த சுதந்திர தின வந்து விஜய் நான் ஒரு குறிக்கோளாக இருந்திருப்பாரு. அடுத்த இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணும்போது இன்னும் கிரேட்டாக இருக்கணும், கிராண்டாக இருக்கணும். ஸோ பல பல அறிக்கைகள் வந்து அவர் சொன்ன தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்றணும், மக்கள் புகழ்ந்து தள்ளணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயன் ஆட்சி தொடரட்டும், நல்லாட்சி சொல்லும். அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.